நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த பிசிபெல்லா பாத் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா? பிசிபெல்லா பாத்தோட ஆரிஜின் மைசூர் பேலஸ் தாங்க. அங்க ராஜாக்காக செய்யப்பட்ட சாதம் தான் இது. கன்னடத்துல பிசினா ஹாட்டா இருக்கிறது மீன் பண்ணுவோம். பேலனா பருப்பு, பாத்னா ரைஸ். அவ்வளவுதான். இதோட நேம் டெபினிஷன் உங்களுக்கு கொடுத்துட்டா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்துலாம் வாங்க. அரை கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துக்கோங்க. அரிசி எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுல 6 மடங்கு தண்ணி. நான் அரை கப் எடுத்துருக்கனால 3 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்திருக்கேன். நீங்க நூக்கல் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். தமிழ்நாட்டுல செய்யக்கூடிய சாம்பார் சாதம் மாதிரி முருங்கை கத்திரிக்காய் எல்லாம் சேர்க்காதீங்க. கொஞ்சமா எண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2ல இருந்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாமே எவ்வளோன்றது கிளியரா நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. நீங்க நார்மல் தேங்காய்க்கு பதிலா கொப்பரை தேங்காய் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த பவுடரை நீங்க பல்கா அரைச்சிட்டு கூட அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுங்க ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா. சாதம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதையும் நல்லா மசிச்சு தனியா வச்சிருங்க. ஒரு பாத்திரத்துல 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நீங்க கேப்சிகம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். எனக்கு பிடிக்காதுன்றதுனால ஆட் பண்ணிக்கல. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி, நம்ம அரைச்சு வச்சிருந்த பிசிபெல்லா பாத் பவுடர் சேர்த்துட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய 1 கப் தண்ணியில கரைச்சு ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது இந்த மாதிரி தளத்தலன்னு கொதிச்சு வரும்போது ரெடி பண்ணி வச்சிருந்த சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே ஒண்ணு சேர்ற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃபிளேம்ல வேக வச்சுட்டு ஃபைனலா கொத்தமல்லி தழை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. சர்வ் பண்ணும்போது நெய் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அப்பளம் கூட சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்கும்.